ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேக் ரெசிபி தான். ஈஸியாக வீட்டிலே ஓவன் இல்லாமல் குக்கரை மட்டும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூட 1 டம்ளர் சுகர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே டம்ளரில் தான் சேர்க்குறேன். 3/4 டம்ளர் ஆயில், ப்ளெயின் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணி 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணுங்கள். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். ஆனால் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போதே முட்டையை பிளெண்ட் பண்ணும்போதே அது கூடயே இதை சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போடுறேன். 1 சிட்டிகை உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுனாக்கா அது போட்டுக்கோங்க, நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையில் ஒரே டைரெக்ஷனில் சுற்றுங்க. நான் ஆல்ரெடி பாலை காய்ச்சி வச்சுருந்தேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு 1 டம்ளர் பால் மட்டும் காய்ச்சிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதையும். இப்போ குக்கரை ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ப்ளெயின் மாவை நல்லா 4 பக்கமும் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த எக்கு இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு இப்படி பண்ணுங்கள், பபிள்ஸ் வராது. டேப் பண்ணி விடுங்க. அப்புறம் இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்க தவாவில் இந்த குக்கரை எடுத்து மூடி போட்டு வைங்க. விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் இப்போ ஒரு 1 ஹவர் கழித்து நான் இதை எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலி 40 மினிட்ஸில் பார்த்தேன், எனக்கு வெந்து வரலை. இப்படி கத்தி விட்டு பார்த்தாக்கா இப்படி கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்போனா தான் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் அப்படி டச் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. நீங்கள் பேக்கிங் சோடா போட்டாக்கா இன்னும் ப்ளஃபியாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.